அரங்கமதிர விசிலு பறக்கவே அப்படிங்கிற மாரி கமருதீனுடைய என்ட்ரியில பயங்கர கிளாப்ஸாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப இதெல்லாம் நீங்க நம்பலாம். கமருதீன் வந்து இந்த ஃபினாலே மேடைக்கு உள்ள வராரு. பயங்கரமான ஆடியன்ஸ் கிளாப்ஸு. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றாரு. அவர் பேசுறாரு, அனுப்புறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அது வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே எதிர்பார்த்திருக்காங்க. கமருதீனும் விஜய் பார்வதியும் எதிர்பார்த்திருக்காங்க. கமருதீன் ஆவடியில இருக்கிறதுனால அவர் டக்குன்னு வந்துட்டாரு. விஜய் பார்வதி வந்து மதுரையில இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. ஏன்னா இவங்க கடைசி நேரத்தில தானே இன்வைட் பண்ணாங்க. இவங்க இன்வைட் பண்ண உடனேலாம் இங்க ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண முடியாது. கரெக்ட்டா? கோவப்படும் தமிழச்சி. கண்டிப்பாக. அவங்களுக்கு அந்த கோவம் இருக்கும் இல்லையா? உடனேலாம் உங்களுக்கு வந்துட முடியாது. பட்டு சரி வரலான்னு முடிவு பண்ணும்போது ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால இவங்க அடுத்த நாள் வருவாங்களா? ஏன்னா இப்ப இந்த நாள் வரல. அடுத்த நாள் வருவாங்களா? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே ஷூட் முடிஞ்சிருச்சு. சண்டே வந்து 5 மணிக்கு மேல தான் ஷூட் தொடங்க போறாங்க. அங்க தான் அந்த வெற்றியாளர் 2 பேர கூட்டிட்டு வரப்போறாரு. யாரு? சபரியையும், திவ்யாவையும். இது 2மே மிக்சரு, 2மே ஃபினாலேக்கும் தகுதி கிடையாது. 2 பேரும் டைட்டிலுக்கும் தகுதி கிடையாது. பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அத கூட்டிட்டு வரப்போறாரு. அங்க விஜய் பார்வதி வருவாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்தா மட்டும் தான் இவங்களுக்கு டிஆர்பி. அவங்க வந்தா மட்டும் தான் நெறைய பேர் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தெரிஞ்சு இப்ப எப்படி விஜய் சேதுபதி அப்படியே கெத்தா காட்டுனீல ரெட் கார்டு. இப்ப என்னடா வெட்கமே இல்லாத விஜய் பார்வதிக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்க? ம். வெட்கமா இல்ல உனக்கு? ஆனா நீ கூப்பிட்டதுல ஒரு நல்லது இருக்கு. ஏன்னா விஜய் பார்வதி வந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி.